அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பிற்கு உங்களை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நிறைய பெற்றோர்கள் கவனிக்க தவறுகிற ஆனா குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒண்ணு. அதுதாங்க குழந்தைகளுக்கான வாய் மற்றும் பல் பராமரிப்பு. இத பத்தி சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, குழந்தைகளுக்கான பர்பஸை கொஞ்சம் போதும் சரியாக பயன்படுத்துங்க, எப்போதும் கண்காணியுங்கள். வாங்க இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். டிவில வர்ற டூத் பேஸ்ட் விளம்பரங்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுல பிரஷ் முழுசும் பேஸ்டா ஒரு பெரிய அலை மாதிரி சுருட்டி வச்சிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கலாம், ஆனா அது ரொம்பவே தப்பான ஒரு வழிகாட்டுதல். சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். நிஜத்துல பர்பஸையோட அளவு ஒவ்வொரு குழந்தையோட வயசை பொறுத்து கண்டிப்பா மாறணும். அதிக பேஸ்ட் அதிக பலனை தரும் நினைக்கிறது வெறும் கட்டுக்கதை. இங்க சரியான அளவு அப்படிங்கறத மந்திர சொல். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல விளம்பரத்துக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம், அப்புறம் 0ல இருந்து 3 வயது வரைக்குமான அரிசி அளவு பேஸ்ட், 3ல இருந்து 6 வயதுக்கு பட்டாணி அளவு, 6 வயசுக்கு மேல என்ன பண்ணணும், பல் துலக்குன அப்புறம் ஏன் கொப்பளிக்க கூடாது, அப்புறம் கடைசியா ஒரு சூப்பரான பல் ஆரோக்கிய செயல் திட்டம். சரி, இப்போ நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். பர்பஸை விளம்பரங்கள் வெர்சஸ் உண்மை. ஆரம்பகால பல் பராமரிப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்ப்போம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, குழந்தை தானா பிரஷ பிடிச்சு துலக்க ஆரம்பிக்கும் போதுதான் பல் பராமரிப்பே தொடங்குதுன்னு. ஆனா அது தப்பு. வாய் ஆரோக்கியம் ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருது. குழந்தைக்கு முதல் பல் முளைச்ச அந்த நிமிஷத்துல இருந்தே நம்ம கடமை ஸ்டார்ட் ஆயிடுது. இப்படி சிறு வயசுலயே ஆரம்பிக்கிற இந்த தினசரி சுத்தம் செய்யும் பழக்கம் பற்களோட எனாமலை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம பல் தகடு, அதாவது பிளேக் சேர்வதையும் ரொம்பவே குறைக்குது. இதுதான் வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு நல்ல பழக்கத்துக்கான அடித்தளம். அடுத்ததா நம்மளோட முதல் கட்டம், 0 முதல் 3 வயது குழந்தைகளுக்கான பல் பராமரிப்பு. இந்த குறிப்பிட்ட வயது வரம்பு மிக மிக முக்கியமானதுங்க. ஏன்னா இந்த சிறு வயசுல குழந்தைங்களுக்கு உள்ளே போற பொருளை துப்பணும் அப்படிங்கிற அந்த அனிச்சை செயல் முழுமையா உருவாகிருக்காது. நீங்க எதை கொடுத்தாலும் ஈஸியா முழுங்கிடுவாங்க. குழந்தைங்க பேஸ்ட முழுங்கிடுவாங்க அப்படிங்கறதால நாம அவங்களுக்கு வெறும் ஒரு அரிசி தானியத்தின் அளவு அல்லது மிக மெல்லிய ஒரு படலம் மாதிரி தான் பர்பஸைய பயன்படுத்தணும். இது எவ்வளவு சின்ன அளவுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த மிக குறைந்த அளவை பயன்படுத்தும் போது பேஸ்ட்ல இருக்கிற ஃப்ளூரைடோட நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் அதிகமா பேஸ்ட முழுங்குற ஆபத்தையும் நம்ம ஈஸியா தடுத்துடலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? பால் பற்கள் தானே எப்படியும் கொஞ்சம் வருஷத்துல விழுந்துட போகுது, இதுக்கு எதுக்கு இவ்வளவு மெனக்கிடணும் நீங்க நினைக்கலாம். ஆனா அது தப்பு. குழந்தைங்க உணவை நல்லா மென்னு சாப்பிடவும் வார்த்தைகளை தெளிவா உச்சரிக்கவும் இந்த பால் பற்கள் தான் அடிப்படை. எல்லாவற்றுக்கும் மேலா எதிர்காலத்துல வரப்போற நிரந்தர பற்களுக்கான இடத்தை சரியா பாதுகாத்து வைக்கிறதே இந்த பால் பற்கள் தான். இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். குழந்தைங்க கொஞ்சம் தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிக்கிற 3 முதல் 6 வயது காலகட்டம். இந்த 3 முதல் 6 வயசுல குழந்தைங்க ப்ரீ ஸ்கூல் போக ஆரம்பிப்பாங்க. நாங்களே பிரஷ் பண்றோம்னு அடம் பிடிப்பாங்க. சரி, இந்த வயசுல பர்பஸையோட அளவு எப்படி இருக்கணும்? அரிசி அளவிலிருந்து இப்போ நாம கொஞ்சம் முன்னேறி ஒரு பட்டாணி தானியத்தின் அளவுக்கு பர்பஸைய பயன்படுத்தலாம். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது, அளவு கொஞ்சம் அதிகரிச்சாலும் பெரியவங்க பக்கத்துல நின்னு தொடர்ந்து கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பல குழந்தைங்க இன்னும் பேஸ்ட முழுங்கலாம், ரொம்ப அவசரமா துலக்கி முடிக்கலாம், இல்லனா சில இடங்களை சரியா சுத்தம் செய்யாமலே விட்டுடலாம். அதனால உங்களோட கண்காணிப்பு இங்க மஸ்ட். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஒரு நாளைக்கு 2 தடவை பிரஷ் பண்றது ஏன் கட்டாயம்னு தெரியுமா? குறிப்பா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பல் துலக்கிறத ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா நாம தூங்கும்போது வாயில உமிழ்நீர், அதாவது எச்சில் ரொம்ப கம்மியா தான் சுரக்கும். உமிழ்நீர் தான் நம்ம வாயை இயற்கையா சுத்தம் செய்யும் கவசம். அது குறையும் போது பாக்டீரியாக்கள் ஈஸியா செயல்பட்டு பல் சிதைவை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு கிடைச்சிடும். அடுத்தபடியா 6 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கான வழிமுறைகளை பார்ப்போம். இந்த 6 வயசுக்கு மேலான கட்டத்துல ஒரு குழந்தைக்கு பேஸ்ட சரியா துப்பக்கூடிய திறன் நல்லாவே வளர்ந்துருக்கும். குழந்தைங்க இப்போ நல்லா துப்புவாங்க அப்படிங்கிறதுக்காக பிரஷ் முழுசும் பேஸ்ட வைக்கலான்னு அர்த்தம் கிடையாது. அதிக பர்பஸை பயன்படுத்துறது உங்க பற்களுக்கு எந்த கூடுதல் பாதுகாப்பையும் வழங்கிடாது. மாறாக அது பேஸ்ட வீணாக்குறதோட மட்டும் இல்லாம தேவையற்ற அளவு பர்பஸைய அவங்க அறியாம முழுங்குற ஆபத்தை தான் அதிகரிக்கும். கொஞ்சமா பேஸ்ட் வச்சாலே சூப்பரா சுத்தம் பண்ணலாம். எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் பொருந்தக்கூடிய பல் ஆரோக்கியத்தோட சீக்ரெட் என்னன்னா, கொஞ்சம் போதும், சரியாக பயன்படுத்துங்க, எப்போதும் கண்காணிங்கள். சரியான முறையில பல் துலக்கிறது, அந்த பழக்கத்தை எந்த நாளும் தவறவிடாம தொடர்றது, அப்புறம் குழந்தைங்க முழுமையா கத்துக்கிற வரைக்கும் பெற்றோர் உடனிருந்து கண்காணிக்கிறது. இந்த 3 விஷயமும் தான் வாழ்நாள் முழுவதுக்குமான ஆரோக்கியமான பற்களுக்கான அடித்தளம்.
அடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்த போற ஒரு பகுதி, பல் துலக்கின பிறகு ஏன் கொப்பளிக்க கூடாது. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்களோ இல்ல உங்க குழந்தைங்களோ பல் துலக்கி முடிச்சதும் உடனே நிறைய தண்ணிய வாயில ஊத்தி நல்லா கொப்பளிச்சு துப்புவீங்க, சரிதானே? ஆனா அப்படி செய்யறது நிஜமாவே சரியா? இதற்கான ஆச்சரியமூட்டும் பதில் வேண்டாம். குழந்தைங்க மட்டுமில்ல, பெரியவங்க கூட பல் துலக்கின பிறகு நிறைய தண்ணியால வாயை கொப்பளிக்க வேண்டிய அவசியமே இல்ல. வாயில இருக்கிற மீதமுள்ள பற்பசை நுரைய மட்டும் வெளியே துப்பிட்டாலே போதுமானது. என்ன கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? இது எதை ரொம்ப தெளிவா விளக்குதுன்னா, ஏன் கொப்பளிக்க கூடாது. நீங்க தண்ணிய பயன்படுத்தி கொப்பளிக்கும் போது பேஸ்ட்ல இருக்கிற முக்கியமான மூலப்பொருளான ஃப்ளூரைடும் சேர்ந்து கழுவப்பட்டு வெளியே போயிடுது. தண்ணியால கொப்பளிக்காம இருந்தாதான் பற்களின் மேல் கண்ணுக்கு தெரியாத ஒரு மெல்லிய ஃப்ளூரைட் படலம் தங்கி ராத்திரி முழுக்க பாக்டீரியாக்களுக்கு எதிரான ஒரு கவசமா செயல்பட்டு பற்களை ரொம்ப நேரம் பாதுகாக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு நடைமுறை செயல் திட்டத்தை பார்ப்போம். இந்த அட்டவணைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க போன்ல வச்சுக்கோங்க. தினமும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். 3 வயதிற்கு குறைவான குழந்தைங்களுக்கு அரிசி தானிய அளவு பேஸ்ட், 3 முதல் 6 வயது குழந்தைங்களுக்கு பட்டாணி அளவு பேஸ்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இத உங்க குடும்பத்தோட அன்றாட வழக்கமா மாத்திக்கோங்க. 1. சரியான அளவு பேஸ்ட நீங்களே அளந்து வைங்க. 2. குழந்தைங்க தாங்களாகவே சரியா துப்பு காத்துக்கிட்டு நல்ல முறையை பின்பற்றும் வரை அவங்கள கண்காணிக்கிறத நிறுத்தாதீங்க. 3. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பல் துலக்கிறத எந்த காரணம் கொண்டும் தவிர்க்க கூடாது. இதுதான் பல் சிதைவை தடுக்கிற மிக சிறந்த ஆயுதம். உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். உங்க குழந்தைங்களோட அழகான புன்னகைய வாழ்நாள் முழுசும் பாதுகாக்க இன்னைக்கு ராத்திரி முதலே உங்க குடும்பத்தோட பல் துலக்கும் வழக்கத்துல இந்த சின்ன மாற்றங்களை கொண்டு வர நீங்க தயாரா? இதே மாதிரி நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்துக்கோங்க. எங்களுடன் இணைந்து கற்றுக்கொண்டதற்கு நன்றி. வணக்கம்.